சரியான பாதையை தெரிந்தெடுங்கள். பண்டிகை ஒன்றிற்கு சொந்த ஊர் செல்வதற்கு இரு நண்பர்கள் தங்கள் குடும்பத்தோடு அவரவர் கார்களில் பயணத்தை மேற்கொண்டனர். அதில் ஒருவன் பயண தூரம் அதிகமானாலும் நேர் வழியாகவும், மற்றொருவன் குறைவான பயண தூரம் உள்ள குறுக்கு வழியாகவும் சென்றனர். குறுக்கு வழியாய் சென்றவனுக்கு சற்று தூரம் சென்றவுடன் பாதைகள் பராமரிக்கப்படாததினால் குண்டும் குழியுமாகவும் கற்களும் முட்களும் கூட இருந்தன. சில இடங்களில் பள்ளங்களும் மேடுகளும் இருந்தன. மிகவும் கஷ்டப்பட்டு வாகனத்தை செலுத்திய அவன் ஊர் நெருங்கும் தருவாயில் கூர்மையான கல் குத்தினதினால் வாகனத்தின் டயர் பஞ்சராகி மிகவும் சிரமப்பட்டு சோர்வடைந்து சரியான நேரத்திற்கு வந்து சேர முடியாதவனாய் போனான். அடுத்த நண்பனோ நல்ல பாதையாக இருந்ததினால் மகிழ்ச்சியாகவும் களைப்பும் இல்லாமல் சீக்கிரம் வந்து சேர்ந்தான். இதை போலவே நாம் இயேசுவாகி அந்த நல்ல வழியாய் சென்றால் மாத்திரமே நம் பயணம் மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் முற்று பெறும். மற்ற பாதைகள் எல்லாம் அந்த குறுக்கு வழியை போன்றவைகள்தான். சிந்தனைக்கு, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன்.